Hello friends, welcome back to our channel. So இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துருப்பீங்க. சோ இந்த மாதிரி ஒரு பர்த்டேக்கு இந்த மாதிரி எப்படி ஒரு கொலாஜ் பண்ணி ஒரு போட்டோ வந்து நம்ம மேக் பண்ணலாம் அப்படி சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ரொம்பவே இத வந்து நம்ம ஈஸியா மேக் பண்ணிடலாம். சோ நாம வந்து பாத்தீங்கன்னா அது வந்து Picsart அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம எடிட் பண்ண போறோம். சோ நீங்க இந்த வீடியோவை அப்படியே எண்ட் முடிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற அந்த Picsart அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட டவுன்லோட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இல்லை மூணாவதாக பார்த்தீங்கன்னா மேக் ஏ கொலாஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ கொலாஜ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கேலரி வந்து அதில் வியூ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த இமேஜ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 9 இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் 9 இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த 3 செட்டாக அந்த கொலாஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப்பில் கொலாஜ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் 9 இமேஜஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு அந்த ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து அடுத்த பேஜுக்கு போய்க்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் கொலாஜ் அந்த லேஅவுட் வந்து நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் இப்போ அந்த ஒரு கொலாஜில் இருக்க அந்த இமேஜோட அந்த ஃபேஸ் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகலாம். அப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஃபேஸில் வந்து ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த இமேஜ்லாம் கரெக்டாக அந்த ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணி இல்லையோ அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் வேறு அந்த கொலாஜோட லேஅவுட்லாம் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த லேஅவுட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ அதுக்கு மூணாவதாக பார்த்தீங்கன்னா பார்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் அதோட திக்னஸ் லெவலை காட்டுறதுக்கு தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இல்லைனா 2 அந்த இதில் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் 4 கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து இதில் 2 தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு 2 ஓகேனா 2 வச்சுக்கோங்க, இல்லை 4 வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பெருசாக வைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான். நம்ம இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆரோ கீ போட்டுருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து சேவ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜ் நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 6 இமேஜ் நம்ம வந்து சேவ் பண்ணோம். அதாவது ஒரு கொலாஜுக்கு வந்து 9 இமேஜை வச்சு நம்ம ஒரு இமேஜ் வந்து கொலாஜ் பண்ணுறோம். ஸோ அந்த கொலாஜ் பண்ண இமேஜ் மாதிரி நம்ம வந்து 6 இமேஜ் நம்ம வந்து சேவ் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு கொலாஜ் இது ஃபோட்டோ எடிட் பண்ண மாதிரி இன்னொரு அடுத்த 9 இமேஜை ஆட் பண்ணி நான் வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 9 இமேஜ் வேறு இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 9 இமேஜ் நான் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடுத்த 9 இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதே மாதிரி அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் உள்ளே போய் அந்த பார்டர் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த கொலாஜ் எப்படி பண்ணோமோ ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து ஒழுங்காக ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இருக்கிற அந்த இமேஜுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பார்டர்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அந்த பார்டர் சைஸு அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த இமேஜும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 ஃபோட்டோ வந்து ஒரு 2 கொலாஜ் ஃபோட்டோ நம்ம வந்து எடிட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 6 இது எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ 6 இது எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ ப்ளேனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஒயிட் கலரில் நீங்கள் செட் பண்ணிட்டு இன்னொரு ஃபோட்டோ வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக எடிட் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் அந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதாவது அந்த யூடியூப் வீடியோ அந்த சைஸில் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சைஸில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட் ஃபோட்டோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸோ நம்ம அந்த எடிட் பண்ணுறதுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த கொலாஜ் ஃபோட்டோ 2 நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அந்த ட்ராக் பண்ணி ஜூம் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா 2 இமேஜ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து இதில் வைக்கிறக்காண்டி நீங்கள் வந்து 6 இமேஜ் வந்து நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் 6 இமேஜ் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 2 இமேஜை நான் இன்னொரு டூப்ளிகேட் இமேஜாக ஆக்கி நான் இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தடுத்ததாக. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் டூப்ளிகேட்டாக நீங்கள் இது பண்ணணும் இதே நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மாற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக 6 இமேஜ் இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த இமேஜ் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மேலே 3 கீழே 3 இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே லைனில் ஒரே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போதே அதிலே வந்து பாயிண்டர் சிம்பிளாக மார்க் பண்ணி காட்டும் ஸோ லைன் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நம்ம வந்து கிராப் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி அந்த டூல்ஸ் ஆப்ஷனில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும் லெஃப்ட் சைடு கார்னரில். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இது கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் வந்து மறையணும். ஸோ அதுக்காண்டி தான் இப்போ நம்ம இதை வந்து கிராப் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ இதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது கிராப் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒயிட் கலர் வந்து மறையிற மாதிரி இந்த இமேஜ் வந்து நீங்கள் கரெக்டாக கிராப் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ முடிச்சுட்டு அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து இதுலேருந்து வெளியில் வந்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம பாதி இது நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அதில் ஆட் அ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் உங்களோட கேலரியில் போய் நீங்கள் ஃபைனலாக அந்த சென்டரில் ஒரு பெரிய இமேஜ் நம்ம வந்து சென்டரில் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டர் பெயிண்ட் பண்ண ஒரு எஃபர்ட் மாதிரி நான் ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு நார்மல் இமேஜ்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜ்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூம் பண்ணுறதுக்குலாம் நிறைய ஆப்ஷன் இருக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கு. அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீனில் விசிபிளாக வர மாதிரி நல்லா பெருசாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு ஸோ இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ் ஐக்கான் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, மேலே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எரேஸுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அந்த ஹார்ட்னஸ் வேல்யூ வந்து ஃபுல்லாக நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரஷோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 இல்லை 45 அந்த ரேஞ்சில் நீங்கள் செட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் நான் ஸ்க்ரீனில் இப்போ நான் எரேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் அப்படி லைட்டாக எரேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில். ஸோ அதை கொடுத்து இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக அந்த பார்டரில் மட்டும் நம்ம எரேஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 ஒரு 92 அந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு அது கொஞ்சம் கரெக்டாக அப்படி மேட்ச் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜும் கொஞ்சம் லைட்டாக அதில் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்து இதுலேருந்து வெளியில் வந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்னால ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்ங்கிற வேல்யூ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, 0ல் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது -100 நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரேஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ கீழே ரெண்டாவது அந்த ரீஸ்டோருங்கிற அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஸ்டோருங்கிறத கொடுத்துட்டு அந்த சைஸும் ஹார்ட்னஸ் வேல்யூவும் கொஞ்சம் மீடியமாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த சென்டரில் நம்ம ரெண்டாவது ஆட் பண்ணிக்கிற அந்த பெரிய இமேஜ் அந்த ஒரு ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி சென்டரில் ஆட் பண்ண அந்த இமேஜில் மட்டும் நீங்கள் வந்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் வந்து எரேஸ் பண்ணுவோங்க. ஸோ இது எரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த சென்டரில் இருக்கிற அந்த இமேஜில் மட்டும் நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கீழே கார்னரில் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் முன்னாடி விட கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி தெரியும். ஸோ அந்த சென்டரில் ஆட் பண்ணியிருக்க அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக தெரியறக்காண்டி தான் நம்ம இந்த கான்ட்ராஸ்ட்டில் போய் இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இமேஜுக்கு வந்து நான் ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரி நான் டெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் ஆனிவர்சரி அந்த மாதிரி நீங்கள் வேறு இதுக்கு நீங்கள் வந்து கொலாஜ் பண்ணி வைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அந்த கலரு அந்த இமேஜுக்கு பேக்ரவுண்ட் இமேஜுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கலர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து இந்த இமேஜ் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நாம் வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியே நம்ம வந்து இப்போது அந்த இமேஜ் வந்து நம்ம கொலாஜ் பண்ணி நம்ம நீட்டாக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ எதுவும் பர்த்டே அந்த மாதிரி எதுவும் எடிட் பண்ணணும்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் நீங்கள் டவுட் எதுவும் ஃபீட்பேக் சொல்லணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.